வணக்கம் வாசுதேவன் ஃபிஜி பியூர் டெக்ஸ்டைல்ஸ். இது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ, அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் துரோகத்தால் நம்ம நிறுவனம் சாய்க்கப்பட்டிருக்குது. நம்ம நிறுவனத்தால் நிறைய பேர் பாதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும், இனிமேல் இருக்கிறவங்க பாதிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மனசில் வச்சுட்டு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கோதை நாச்சியார் உங்களை ஏமாத்தினது மட்டும் கிடையாது, நம்ம நிறுவனத்தையும் ஏமாற்றி பல கோடி ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அது இல்லாமல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, திண்டுக்கலை சேர்ந்த வேளா ஃபர்னிச்சர் உரிமையாளர் கோபி அவரோட கூட்டு சதி செய்து நம்ம நிலத்தையும் 13 ஏக்கர் அபகரிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிறுவனத்தின் மீதும் என் மீதும் நிறைய புகார் கொடுத்துருக்குறீங்க. அந்த புகாரை உண்மையாக்கி என்னை எப்படியாச்சும் வந்து பொறுத்த வரைக்கும் உள்ளே அனுப்பிச்சிட்டா அவங்க போட்ட பிளான் சக்ஸஸ் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாடிக்கையாளர்லேயே நிறைய பேர் அவங்க ட்ரிகர் பண்ணி எனக்கு பணம்லாம் வேணாம், எஃப்ஐஆர் மட்டும் போடுங்க அப்படிங்கிற லெவலுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்குறாங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், உங்களுக்கான பணத்தை வாங்கி தரணும் அப்படிங்கிற விஷயத்தில் நான் தெளிவாக இருக்கேன். என்னுடைய எல்லா பேட்டியிலையும் அதை தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவங்களுடைய துரோகம் அண்டு சதி இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நிலத்தை அவங்க வந்து ஏமாற்றி அபகரிச்சிட்டாங்க. அதை மீட்கக்கூடிய ஒரு வேலையை நான் செஞ்சிட்ருக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையில் வாடிக்கையாளர் மூலம் எனக்கு வந்து புதுக்க ப்ரெஷரை உருவாக்கி போலீஸ் ஸ்டேஷனில் அப்படிங்கிறது வந்து என்னை வந்து எஃப்ஐஆர் போட வச்சு உள்ளே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எளிதாக அவங்க அந்த சொத்தை அபகரிக்க முடியும். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிடபிள்யூடிஎஸ் ஸ்கேம்லேயே வந்து எந்த விதமான எஃப்ஐஆரும் இல்லாமல், எந்த விதமான என்கொயரியும் இல்லாமல் அவங்க எளிதாக தப்பிச்சிருக்காங்க. அதுபோலவே தான் இப்போவும் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க பேரில் வந்து பொறுத்தவரைக்கும் நான் கமிஷனர் ஆஃபீஸில் புகார் மனு கொடுத்தேன். இது வரைக்கும் அவங்க வந்து விசாரணைக்கு ஆஜராகலை. இப்போவும் அப்படிங்கிறது கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்குறோம். இது வரைக்கும் அது என்ன ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அரசியல் பின்புலத்தை பயன்படுத்தி இல்லை வேறு ஏதோ ஒரு மூலியத்தில் அப்படிங்கிறது வந்து அவங்க ஆஜராகாமல் தப்பிச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, அது வந்து பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ஏமாத்துறதுக்காகவும் சூழ்ச்சி செய்து என்னை வந்து பொறுத்த வரைக்கும் ஜெயிலுக்குள்ளே அனுப்பிச்சிட்டா எளிதாக அவர்கள் போட்ட பிளான் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. நான் இந்த தருணத்தில் சொல்லக்கூடிய விஷயம் வாடிக்கையாளர்களுக்கு ஒன்றே ஒன்று தான், உண்மையிலேயே அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்குது. நீங்கள் கோதை நாச்சியாராலும் நிறுவனத்தாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்கள் பேரில் உங்களுக்கு வர வேண்டிய விஷயத்தை நான் இல்லைன்னு சொல்லலை. நான் பணத்தை எல்லாத்துக்கும் தரேன் அப்படிங்கிற ஒப்புதல் தான் கொடுக்குறேன். ஆனால் ஒரு 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த சொத்தை வெறும் 24 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாற்றி அவங்க கிரையம் பண்ணிட்டு இத்தனை சோசியல் மீடியாவிலையும் போட்டிருக்கேன், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லாமல் அவர்கள் எளிதாக தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர்களை சட்டப்பூர்வமாக எதிர்கொண்டு அந்த சொத்தை மீட்டா மட்டும்தான் எளிதாக உங்களுக்கு பணம் கிடைக்கும். அப்போ அதை நான் மீட்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு நீங்கள் துணையாக இருக்கணும். என் பேரில் எப்போ வேணாலும் கேஸை போடலாம், இந்த நிறுவனத்து மேலே எப்போ வேணாலும் கேஸை போடலாம், அது பிரச்சனை கிடையாது. என்ன காரணம்னா, நான் தலைமறைவாக வேண்டிய அவசியமும் கிடையாது, எங்கே ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. 34 வருஷமாக திருப்பூரில் அப்படிங்கிறது தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர். இன்றைக்கி அன்றாடம் எல்லாரையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் கோதை நாச்சியார் சூழ்ச்சியின் மூலம் அந்த நிலத்தை அபகரிச்சுட்டு இங்கே இருக்கிற பணத்தையும் கொண்டு போயிட்டு மொத்தமாக நிறுவனத்தை மட்டுமல்லாமல் வந்து பொறுத்தவரைக்கும் வாடிக்கையாளர் பணத்தையும் ஏமாற்றி இப்போ தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்க அவங்களும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. இதுவரை பாதித்தவர்கள் அப்படிங்கிறத விட இப்போது பணம் கட்டியிருக்கிறவங்க, மெஷின் எடுத்து தொழில் பண்ணுறவங்க, அவர்கள் எல்லாருக்கும் இப்போ துணியை கொடுக்க முடியாத நிலைமை, இயந்திரத்தை கொடுக்க முடியாத நிலைமை, ஒரு மாதமாக அப்படிங்கிறது மொத்தமாக வந்து கம்பெனி முடக்கப்பட்டிருப்பதால் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிற நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் 100 பேர் பாதித்தாங்க அப்படிங்கிறத விட இன்னும் 100 பேர் பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்றது தான் நான் இந்த தருணத்தில் கேட்குற விஷயம். ஏன்னா நான் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது வந்து நீங்கள் காசு பணம் கொடுத்து நான் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க வரல. நடந்த நிகழ்வுகளின் மூலம் நம்ம நிறுவனத்திலிருந்து பல கோடி ரூபாயை அபகரிச்சுக்கிட்டு தலைமறைவாக இருக்கிற கோதை நாச்சியாரை விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும். அவர்கள் அபகரித்த சொத்தை மீட்டு கொடுக்கணும். இது எல்லாம் வந்து நடந்தால் மட்டும்தான் எளிதாக உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஏன்னு கேட்டால் 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து. இப்போ அந்த அளவுக்கு தான் நம்ம பணம் தர வேண்டியதே இருக்குது.
அந்த சொத்தை வந்து பொறுத்த வரைக்கும் மீட்டாலே எளிதாக உங்களுக்கு பணம் கிடைச்சிடும். அதை விட்டுட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என் பேரில் புகார் மனு கொடுத்து நீங்கள் போலீஸில் எனக்கு வந்து ப்ரெஷரை ஏற்றுனீங்க அப்படின்னு சொன்னால், அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன விசாரணை பண்ணுவாங்க. நான் இப்போ எல்லா விஷயத்தையும் இப்போ உங்கள்கிட்ட என்ன பார்க்குறேன்னா, இதே விஷயத்தை தான் அவங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன். நாளைக்கு அவங்ககிட்ட இதை தான் சொல்ல போகிறேன். ஒரு சூழ்நிலையில் அப்படிங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் எதுவும் நடக்கலைன்னா கோர்ட்டில் போய் பார்த்துக்குங்க அப்படின்னு என்னை ரிமாண்ட் பண்ணி அவங்க உள்ள அனுப்பிச்சிட்டு அப்படிங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் கேஸை போட்டு விட்டாங்க அப்படின்னு சொன்னால், கோர்ட்டு கேஸுன்னு நீங்கள் நான் மட்டும்தான் அலைய வேண்டியது இருக்கும். அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நம்ம எல்லாருமே ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் கோதை நாச்சியாரால். அவங்க வந்து அந்த கோபியோட சேர்ந்து சூழ்ச்சி செஞ்சு பணம் தர்றதா நம்மகிட்ட வந்து புத்திரிக்கும் நாடகம் ஆடி, நாங்கள் வாடிக்கையாளர்களுக்கு எல்லா பணத்தையும் செட்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற லெவலுக்கு அந்த இடத்த வந்து கிரையம் பண்ணிக்கிட்டு பணம் தராமல் ஏமாற்றிட்டு அவங்க தலைமறைவாக இருக்காங்க. இப்போ நான் வந்து நேரடியாக அப்படிங்கிறது ப்ரெஸ்ஸை சந்திக்கிறேன், உங்களுக்கு நேரடியாக பேட்டி கொடுக்குறேன். ஏன் அவர்களால் வர முடியல? நான் எடுத்துகிட்டு போல பணத்தை நான் ஏமாத்தலாம், நிலத்தை அபகரிக்கல அப்படிங்கிற விஷயத்தை ஏன் அவங்களால வந்து நேரடியாக சொல்ல முடியல? அப்போ அவங்ககிட்ட குற்றம் இல்லைன்னா அவங்க நேரில் வரலாம். ஆனால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக என்னை முடிச்சு கட்டணும், இந்த நிறுவனத்தை முடிச்சு கட்டணும் அப்படிங்கிறதான் நோக்கம். ஏன்னா இப்போ நிறைய பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்க, இன்றைக்கி யூடியூப்பில் வந்து நம்ம பற்றியும் நம்ம நிறுவனத்தை பற்றியும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு டிஆர்பி வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது புனைக்கப்பட்டு அவங்க பேசிட்டாங்க. அதனால் வந்து போது 1,00,000 வியூ 2,00,000 வியூ போயிட்டு அப்படிங்கிறது இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அது வந்து எந்த அளவிற்கு மற்ற தொழில் செய்பவர்களை பாதிக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற வாடிக்கையாளர்கள் அப்படின்னு நிறைய பேர் இயந்திரத்தை வாங்கி தொழில் செய்ய முடியலை அப்படிங்கிறதுக்காக அவங்க திருப்பி கொடுத்துருக்குறாங்க. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமும் நிறைய இருக்குது. அதனால் ஒரு நிறுவனத்தை நடத்துவது என்பது எளிதான விஷயம் இல்லை. அவங்கள நம்பணும். அவங்கக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தேன். அவர்களால் நான் ஏமாற்றப்பட்டேன். வாடிக்கையாளர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் பேமெண்ட்லாம் நிற்குது அப்படின்னு சொன்னால், அவர்கள் வந்து பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பணம் கொடுத்ததா கணக்கு எழுதி அந்த பணத்தை அவங்க கையாடல் செய்துட்டு அந்த வாடிக்கையாளரை அவங்க வந்து ஃபோனில் பண்ணி இன்றைக்கி தரேன், நாளைக்கு தரேன், 1 மாதத்தில் தரேன், 2 மாதம் தரேன், அவங்க வந்து என்னை சந்திக்காத வகையில் அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்ததுனால அந்த நிகழ்வு என்னன்னு எனக்கு தெரியல. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நான் வந்து பொறுத்த வரைக்கும் கணக்கு வழக்குகள்லாம் பார்க்கும்போது அப்படிங்கிறது ஒரு கூட்டு சதி அது வந்து நடந்திருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபேக்ட்ரி போடுறதுக்கு அப்படிங்கிறது கௌதம் அப்படிங்கிற ஒரு பையனை அழைச்சிட்டு வந்து அவனுக்கு வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து ஸ்ரீ டெக்கா என்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பித்து கொடுத்து அதன் மூலம் வந்து புதிய இயந்திரங்கள் தயாரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த ஃபேக்ட்ரி என்ன ஆச்சு, அவனுக்கு இவங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங், அந்த தொழிற்சாலை அவங்ககிட்டே அப்படிங்கிறது விட்டுட்டாங்க. ஒரு 50 லட்சம் ரூபாய் அளவுக்கு முதலீடு போட்டு ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்து எதுக்காக அவங்ககிட்ட விட்டாங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வர்றப்போ வெறும் 15,000 ரூபா பணத்தை கட்டி நம்மக்கிட்ட இயந்திரம் வேணும்னு நடந்துட்டு இருந்தவன் இன்றைக்கி பல கோடி ரூபாய் அப்படிங்கிறது உள்ள ஃபேக்ட்ரி வந்து போயிருக்கும் அவன் நடத்திட்டு இருக்கிறான். அது எதனால் அவங்களுக்கு கொடுத்தாங்க, எந்த அடிப்படையில் அந்த டெக்கா இன்ஜினியரிங் ஸ்ரீ டெக்கா இன்ஜினியரிங் குறும்பபாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தை வந்து அவங்ககிட்ட ஒப்படைச்சாங்கன்னு தெரியாது. அதுபோலவே அப்படிங்கிறது பல்வேறு நபர்கள், அதாவது இங்கே ஸ்டாஃப் நிறைய பேர் இருந்தாங்க. அருண் வந்து திருச்சியிலேருந்து ஒருத்தர் இருந்தாப்புல, சங்கமேஸ்வரன் அப்படின்ற ஒருத்தர் இருந்தாங்க, முருகன் ஒருத்தர் இருந்தாங்க. இவங்க எல்லாமே திட்டமிட்டு ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்கவுங்க நீக்கியிருக்காங்க. அப்போது எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம பார்க்குறப்போ அப்படிங்கிறது ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்திருக்குது. அப்போ நான் வந்து இன்றைக்கி வெளியில் இருக்கணும், இதை பற்றி நான் வந்து பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி இவங்க செய்த மோசடி என்னங்கிறத நான் முழுசாக கண்டுபிடிச்சா மட்டும்தான் வாடிக்கையாளர்களுக்கு எளிதாக பணம் கொடுக்க முடியும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி அவங்க 10ஆம் தேதி 10/7/2025 அன்னைக்கு அந்த கிரயத்தை முடிச்சுட்டு சட்ட ரீதியாக அவர்களை எதிர்கொள்வதற்கு நம்ம நிறைய பெட்டிஷன் போட்டிருக்கணும். அந்த கோர்ட்டில் போயிட்டு நான் ஃபைல் பண்ணணும், அவர்களை அதை எதிர்கொண்டு அந்த சொத்தை நம்ம மீட்கணும், அதை விற்று உங்களுக்கு நான் செட்டில் பண்ணணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாடிக்கையாளர்களை நீங்கள் நிறுவனத்தின் மீதும் என் மீதும் வந்து புகார் கொடுத்து அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிமாண்ட் மட்டும்தான் என்னை பண்ணுவாங்க. நான் ரிமாண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவர்கள் எளிதாக தப்பித்துக் கொள்வார்கள். அவங்க எளிதாக தப்பிச்சிட்டாங்க 15-20 நாள் கழிச்சு அப்படிங்கிறது நான் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றையும் பண்ணுறது சிரமமாகும். காலம் கடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ண முடியாது. அன்னைக்கு வந்து பொறுத்த வரைக்கும் என்னை குற்றவாளியாக நீங்கள் நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் எளிதாக தப்பிச்சிருவாங்க. அப்போது குற்றத்தை செய்துட்டு அவங்க வந்து அரசியல் பின்புலம் உள்ள நபர்களோடு இணைந்து வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் ஏமாற்றணும், நிறுவனத்தினுடைய சொத்தை அபகரிச்சுக்கிட்டு அப்படிங்கிறத அவங்க என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். திருப்பூரில் இருக்கிற எனக்கு திண்டுக்கல்லில் ரெட்டியார் சத்திரத்தில் இருக்கிற இடம் எப்படி தெரியும்? அவங்க தாய்மாமா இடத்த இவங்க இங்கே இருக்கிற முதலீடை கொண்டு போய் அங்கே போட வைக்கிறாங்க, அங்கே டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க, அங்கே போய் அவங்க வந்து பொதுவாக தலைமறைவாக இருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு அவங்க ஊரை சேர்ந்த அந்த வேளா ஃபர்னிச்சர் திண்டுக்கல் கோபி அவரை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அவர்கிட்ட நம்ம வந்து உட்காந்து பேசுகிறப்ப அவன் நியாயஸ்தனாசம் பேசி
நான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கிரையம் பண்ணிவிட்டு நான் பணம் தரேன், நீங்கள் வாடிக்கையாளர்களாக செட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூட்சம நாடகத்தை நடத்தி கிரையத்தை வாங்கிட்டு ஏமாத்துறாங்க. அப்போ அவர்கள் அதை கூட்டு சதி செஞ்சு ஏமாற்றிருக்காங்க. அப்போ திருப்பூரில் இருக்கக்கூடிய எனக்கு திண்டுக்கல்லில் அருகே இருக்கக்கூடிய அந்த இடத்த வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இது எல்லாத்துலேயும் அப்படிங்கிறது வாங்கி கொடுத்தது, சாட்சி கையெழுத்து போட்டது எல்லாமே கோதை நாச்சியார். அவங்க தாய்மாமா இடம், அந்த இடத்த அபகரிக்கணும், அந்த இடத்த வந்து பொறுத்துக்கும் அவங்க தாய்மாமங்கிட்ட அவங்க வாங்கி இவங்க அந்த இடத்த வச்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஆரம்பத்திலேருந்தே அவங்க செயல்பட்டு திட்டமிட்டு சதி செய்து இன்றைக்கி வந்து கூட்டு சதி செய்து அந்த கோபியோடு சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்க. அதுபோலவே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பணத்தை அடிச்சுட்டு போய் திண்டுக்கல்லில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. த்ரூ கோபி மூலம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் அப்படிங்கிறது சிங்காநல்லூரில் ஷர்மா அப்படிங்கிற ஒரு நபரோடு சேர்ந்து இவங்க ஒரு கூட்டு தொழில் செஞ்சிட்ருக்கிறாங்க. அதாவது அது வந்து பொறுத்த வரைக்கும் இந்த அலுமினியம்லாம் பாலிஷிங் பண்ணுற ஒரு விஷயம். அவர் பேரில் அப்படிங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் 2.5-3 கோடி ரூபாயில் அப்படிங்கிறது காலப்பட்டியில் அப்படிங்கிறது ஒரு வீடு வாங்கப்பட்டிருக்கிறது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமராவதியில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏக்கர் இடம் வாங்கியிருக்காங்க. அப்போ இவ்வளவு சொத்தும் எப்படி கோதை நாச்சியார் வாங்கினாங்க? இன்னும் அவரை பற்றிய விஷயங்களை நான் சேகரித்து அதை வந்து நான் போலீஸுக்கிட்ட நான் ஒப்படைத்தால் மட்டும்தான் அவர்கள்கிட்ட இருந்து நம்ம பணத்தை ரெக்கவரி பண்ண முடியும். நம்மளுடைய நோக்கம் வந்து பொறுத்த பணத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதும் வாடிக்கையாளர் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய நோக்கமே ஒழிய உங்களை ஏமாற்றிட்டு தலைமறைவாகணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் சூழ்ச்சி சதி கோதை நாச்சியாரை பற்றி நல்லாவே தெரியும். CWDDS ஸ்கேமில் பல கோடி ரூபாய் அடிச்சுக்கிட்டு அப்படிங்கிறது வந்து பொறுத்த எந்த விதமான FIR கேஸு எதுவுமே இல்லாமல் எளிதாக தப்பித்து இன்றைக்கி வந்து இங்கே வந்து மிகப்பெரிய மோசடி நடத்திட்டு போயிருக்காங்க. இப்போ வந்து பொறுத்த வரைக்கும் அரசியல் பின்புலத்தோடு ஒரு நபரோடு சேர்ந்துக்கிட்டு அவங்க வந்து பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மோசடியை பண்ணிட்டு தப்பிச்சிட்டு இருக்கிறதே அவங்களுக்கு வேலையாக போச்சு. அப்போ நான் வெளியே இருக்கணும், நான் இருந்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் ஃபேஸ் பண்ணி அவர்கள் செய்த சதி என்ன, அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, இதெல்லாம் நான் வந்து கோர்ட்டு மூலியமோ அரசாங்கத்தின் மூலியமோ நடவடிக்கை எடுத்து அந்த சொத்தை மீட்கப்பட்டு உங்களுக்கு வந்து அந்த பணத்தை ஒப்படைப்பதற்கு தான் நான் போராடிட்டு இருக்கிறேன். அதனால் நீங்கள் ஏதோ வந்து பொறுத்த வரைக்கும் எனக்கு ப்ரெஷர் கொடுக்குறதா நினச்சி நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் போலீஸை பொறுத்தவரை ஒரு 2 விஷயங்கள் தான். நான் அவங்ககிட்டையும் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். சார் நான் பணத்தை கூட 14/7/2025 வரைக்கும் நான் பணத்தை செட்டில் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். நான் செட்டில் பண்ணாமலாம் இல்லை. ஆனால் ஒரு குரூப்பு சடனாக அப்படிங்கிறத வந்து தேவையில்லாத நிகழ்வுகளை நடத்தி அதை வந்து பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா நடந்துட்டு இருக்கிற கம்பெனி அப்படிங்கிறது அவங்க வந்து பொறுத்த வரைக்கும் நெருக்கடி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த நிறுவனத்தை நம்பி மெஷினுக்கு பணம் கட்டியிருக்கிறவங்க, தொடர்ந்து தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு நெருக்கடி. இது எல்லாத்தை விட அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் இது வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு நிறுவனத்தின் மீது ஒரு அவப்பெயர் ஏற்பட்டதுனால இன்றைக்கி வந்து எதை செய்வது என்றாலும் அப்படிங்கிறது நம்ம மேலே நம்பிக்கை வராத ஒரு சூழ்நிலையை அப்படிங்கிற ஊடகங்களை உருவாக்கிட்டாங்க. உண்மை என்ன அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நமது வாடிக்கையாளர்கிட்ட நான் பகிர்ந்துக்க முடியும். ஏன்னு கேட்டால் இது உங்களுக்கான நிறுவனம், உங்களுக்காகவே நான் வந்து பொறுத்த வரைக்கும் செயல்பட தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு உண்டான பணத்தை நான் மீட்டு தர வேண்டும் அப்படின்றத இருக்கிறேன். உங்களுக்கு உண்டான பணம் உறுதியாக வரும். சில காலதாமதங்கள் இருக்கும். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நல்லா இருந்து சில விஷயங்களை கேட்டோம் அப்படின்னா எளிதாக நடக்கும். ஆனால் நம்ம மீது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு புகாரை வச்சுட்டாங்க, இல்லை நம்ம வந்து ஒரு மோசடி புகாரை வச்சுருக்காங்க அப்படிங்கிறப்போ நாளைக்கு நம்ம ஒரு இடத்த விற்க போனோம் அப்படின்னு சொன்னால் கூட அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க தர ரேட்டு கேட்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மாறணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிறுவனத்தின் மீது நம்பிக்கை வைக்கணும், என் மேலே நம்பிக்கை வைக்கணும். நிச்சயமாக நான் கொடுப்பேன்னு நம்பணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது யாருக்கும் அப்படிங்கிறது நான் கொடுக்காமலாம் இல்லை, யாருக்கும் அப்படிங்கிறது வந்து பொது பணத்தை நான் பிடிச்சிக்கலாம் வச்சுக்கல. என்னுடைய நாலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதாவது கடந்த 1 மாத காலமாக அப்படிங்கிறது வந்து பொது வரைக்கும் பல கோடி ரூபாய் நான் செட்டில் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வேணால் வந்து பார்க்கலாம். எல்லாமே அக்கௌண்ட்டில் அப்படிங்கிறது தான் நம்ம கொடுத்துருக்குறோம், RTGS அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால் வாடிக்கையாளர்கள் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த இக்கட்டான சூழ்நிலையை நாம் கடக்க முடியும். உங்கள் ஒத்துழைப்போடு மட்டும்தான் கோதை நாச்சியாரிடமிருந்து பணத்தை மீட்க முடியும். கோதை நாச்சியாரை விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அது உங்களால் மட்டும்தான் முடியும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எல்லாரையும் ஹேண்டில் பண்ணது அப்படிங்கிறது வந்து கோதை நாச்சியார் தான். அவங்க பணம் வாங்கினாங்க, அவங்க மிஷின் கொடுத்தாங்க, அவங்க துணி கொடுத்தாங்க, அவங்க நூல் கொடுத்தாங்க, எல்லாமே அவங்க தான் ஹேண்டில் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் புகார் கொடுக்கும்போது அவரை நீங்கள் இன்க்ளூட் பண்ணாமல் நிறுவனத்தின் மீது மட்டுமே புகார் கொடுக்கும்போது அவங்க எளிதாக தப்பிச்சுக்குவாங்க. அதனால் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக புகார் மனுவை எழுதி நீங்கள் கொடுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் கொடுக்கப்படும் புகாரின் மூலம் உங்களுக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் அதை என்னால் செய்ய முடியும். ஏன்னா இப்போ அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு மோசடியை நடத்திட்டு
அந்த சொத்தை பெயர் மாற்றம் செய்வதற்கு கூட அவங்க முயற்சி பண்ணாங்க. அங்கேயும் போயிட்டு நம்ம வந்து புதற்கு அவங்க பெட்டிஷன் கொடுத்து தடுத்துருக்கிறோம். அதனால் எல்லாருக்கும் அப்படிங்கிறது மனு கொடுத்து தடுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் வரை இந்த பிரச்சனையை கொண்டு போய் அப்படிங்கிறது இதை சால்வ் பண்ணி அவங்ககிட்ட இருந்து இந்த பணத்தை நான் ரெக்கவரி பண்ணி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. அதனால் தயவு செய்து வாடிக்கையாளர்களை நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து கோதை நாச்சியாரிடமிருந்து அந்த பணத்தை நான் மீட்கணும், அந்த கோபியிடமிருந்து சொத்தை மீட்டு உங்களுக்குரிய பணத்தை நான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். எப்படின்ற முடிவை நீங்களே எடுங்க. நன்றி, வணக்கம்.